நீங்கள் ஒரு புரோட்டா லவரா அப்போ உங்களுக்கான ஸ்பாட் தான் இது. மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே ஒரு கடைக்கு கூட்டம் கொடுத்துனா அங்கே பிரியாணி நல்லாயிருக்கும், இல்லை ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும், இல்லை சைட் டிஷ் நல்லாயிருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற பரோட்டாக்கும் அந்த பரோட்டாவுக்கு கொடுக்குற கட்டி சால்னாக்கும் அவ்வளோ கூட்டம் சேருது. நைட்டு 10 மணிக்கு எவ்வளோ கூட்டம் இருக்கும் பாருங்கள். இங்கே பரோட்டா மட்டும் இல்லை, ஃப்ரைட் ரைஸு, டிஃபன் ஐட்டம் எது வாங்கினாலும் அந்த கட்டி சால்னா வாங்கி தான் ஊற்றி சாப்பிடுவாங்க. இங்கே தோசையில் எல்லா வெரைட்டிஸும் கிடைக்கும், அதேமாரி பரோட்டாலையும் எல்லா வெரைட்டிஸும் கிடைக்கும். வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு 2 சால்னா இருக்குது, அது இல்லாமல் சட்னி சாம்பாரும் இருக்குது. ஆனாலும் அந்த கட்டி சால்னா வாங்க தான் அவ்வளோ கூட்டம் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா 2 பரோட்டாவும் பெப்பர் சிக்கன் ஃப்ரையாக வாங்கியிருந்தேன். அந்த கெட்டி சால்னா கொஞ்சம் ஊற்றிருந்தேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, வேறு லெவல் டேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்க, அப்போ தான் தெரியும். பரோட்டாவும் சரி செம்ம சாஃப்ட்டு, சப்பாத்தி மாரி சாஃப்ட்டாக இருக்குது. நான் பொதுவாக நைட்டு பரோட்டா சாப்பிட மாட்டேன், ஆனால் இங்கே தைரியமாக சாப்பிட்லாம். அப்புறம் ஆனியன் சிக்கன் நான் கலக்கி வாங்கினேன். இங்கே நீங்கள் எது வாங்கினாலுமே டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க, எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கொத்துமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன், பட் 150 ரூபாய்க்கு குவான்டிட்டி தான் கம்மியாக இருக்கும். கடை பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clockலேருந்து நைட் 11 o'clock. லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேப்லேயும் அவைலபிளாக இருக்குது.